பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதும் யுத்தங்கள், சண்டைகள், குழப்பங்கள், மார்க்க பேதங்கள் என்று ஒருவருக்கொருவர் பகையோடும் வெறுப்போடும் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் குடும்பத்தில் பிறந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். காயின் மூலமாய் வந்த பகை இன்றும் உலகத்தில் இனக்கலவரங்கள், மதக்கலவரங்கள் என்று நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதனால் நாம் வாழ்கின்ற தேசத்திலும் இடத்திலும் இன்றும் பகை என்ற பிரிவினையோடும் கசப்போடும் தான் ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையான நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். ஆகவே நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாய் மன்னித்து பகைமை, கசப்பு, வெறுப்புகளையும் பொறாமைகளையும் வாக்குவாதங்களையும் தூக்கி எறிந்து சிலுவையின் வல்லமையினால் சமாதானம் பெற்று புதிய மனுஷர்களாய் வாழ்ந்து எல்லோரையும் கிறிஸ்து நேசித்து அன்பு செய்தது போல நாமும் மற்றவர்களை நேசிப்போம், அன்பு செய்வோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, கல்வாரி சிலுவையின் மூலம் பகையை நீக்கி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினீரே. இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள், பிரிந்து கிடக்கிற சபைகள், பிரிந்து கிடக்கிற உறவுகள் இயேசுவின் நாமத்தில் எல்லா பகைகளை மறந்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீர் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தது போல எல்லா மக்களும் ஒருவருக்கொருவர் நேசிக்கவும் அன்பு செய்யவும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.